லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதீத கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு கராராக சொன்னார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்போ அந்த பகுதிகளுக்கு ஆய்வு மேற்கொள்ள வராரு. இதில் என்ன விஷயம், நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? முதல்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க, சுற்றி பார்த்துட்டு என்ன மாதிரியான நிவாரணத்தை மத்திய அரசு கொடுத்துருக்கு, குறிப்பாக ஹெலிகாப்டர் கொடுத்துருக்கோம், போட்டெல்லாம் கொடுத்துருக்கோம், ஆர்மி, என்டிஆர்எஃப் போன்ற அமைப்புகள், சென்ட்ரல் ஏஜென்சிலாம் வேலை செஞ்சதுனால உயிர் சேதங்கள்லாம் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட 31 பேர் இறந்துட்டாங்க, கவலைக்கடம் அப்படின்லாம் அதெல்லாம் சொன்னாங்க. அந்த வேலையில் இது ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையானது அங்கே வருகிறது. பத்திரிகையாளர் சந்திப்புலேயும் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போது அம்மையாரோட அந்த துணி பார்த்திங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் எந்த மாநிலத்துலையும் பண்ணது கிடையாது, அப்படிலாம் முடியாது அப்படின்னு. அப்போது உடனே பக்கத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி எதனா மாநிலத்தில் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களா, அது மாதிரி இருக்கா அப்படின்னு. உடனே அந்த அதிகாரி சொல்கிறாரு, இல்லைங்க அப்படி பண்ணுறது மரபு கிடையாது, அந்தந்த மாநில ஸ்டேட் டிசாஸ்டர் அத்தாரிட்டி வேணால் அவங்க ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்குது, அந்த மாதிரி அவங்க அறிவிச்சிக்கலாம். மத்திய அமைச்சரவை கீழே வரக்கூடிய தேசிய பேரிடர் மேலாண்மையில் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இல்லை அப்படின்றார். இப்போது அந்த இடத்துல அம்மையார் சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார். என்ன விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த எண்ணமே இல்லை உங்களுக்கு. புஸ்தகத்தில் சட்டமானதில் இடம் இல்லை அப்படின்றாங்க. ஆர்டிகிள் 370 நம்மளால் கொண்டு வர முடியும், பண மதிப்பீடை நம்மளால் கொண்டு வர முடியும், ஜிஎஸ்டியை எத்தனை % வேணால் ஏற்ற முடியும். சர்வ வல்லமை படைத்த பாரதிய ஜனதா கட்சியால் தமிழகம் ஒன்று ஒன்றும் இல்லை, எந்த ஒரு மாநிலத்துக்கும் நாங்கள் அப்படிலாம் அறிவிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமம் என்னன்னா, மாநில அரசோ இல்லை மக்களோ இல்லை பத்திரிகையாளர்கள் ஏன் அந்த கேள்வி எழுப்புறாங்கன்னா, நீங்கள் இதை ஒரு தேசிய பேரிடராக அறிவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நிவாரணத் தொகை அதிகமாகும். அப்போது 1000 கோடி வர இடத்துல ஒரு 2000 கோடி வர்றதுக்கு உண்டான சாத்தியம் இருக்குது. இன்னொன்று, இப்போ தமிழர்களே எடுத்திங்கன்னா உலக தமிழ் இருக்காங்க, இலங்கையில் தமிழர்கள் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் சிங்கப்பூரில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கூட இது ஒரு தேசிய பேரிடராக நீங்கள் அறிவிக்கும் பொழுது என்ன ஆகுனா, அந்த செய்தி போய் சேரும். ஓகே, அப்போது தமிழகத்தில், தாய் தமிழகத்தில் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கூட உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. மத்திய அரசனுடைய அந்த அமைச்சரகம், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வர்றது இது நீங்கள் ஒரு நேஷ்னல் டிசாஸ்டராக நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த கவனம் இன்னும் அதிகமாக அங்கே கொடுக்கப்படும், கவன சிதறல்கள் இருக்காது. இதுவும் ஒரு மற்ற மாநிலோட இது பண்ணாது. இதுக்கு ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க. உடனே புஸ்தகத்துல இல்லை, யாருக்கும் பண்ணதில்லை, உத்தராகண்டுக்கு பண்ணமா, குஜராத்துக்கு பண்ணமா, உத்தரப்பிரதேஷ் பண்ணமா, யாருக்கும் பண்ணல, உங்களுக்கும் பண்ணல, இதுதான். அப்போ அவங்களோட அந்த எண்ணோட்டம் என்னவா இருக்கிறது? இதற்கு முன்னாடி நாங்க அறிவிச்சது கிடையாது அப்படின்ற நடைமுறையை, அது யதார்த்த உண்மைதானே? அது யதார்த்த உண்மைதான். அது வேத வாக்கு இல்லைல்ல, சட்டத்துக்கு முன்னாடி அதை திருத்தலாம் இல்லைங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் ஒரு தேசிய பேரிடராக அறிவிச்சா என்ன தப்பு? அது என்ன இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானதா, இல்லை இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு தீய செயலா? ஒரு வார்த்தை, ஒரு அரசாணை, ஒரு வெளியீடு. ஏன் தமிழகம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது? தமிழ் தானே பேசுகிறீங்க, தமிழர் தானே நீங்கள், இந்த மண் பெருமை எல்லாம் பேசுகிறீங்க. என் மக்கள் என் மண் அப்படின்லாம் அண்ணாமலை போகிற பிரச்சாரத்தை வைத்து திமுக தலைவர் இப்படி தான் இருந்திருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் தமிழகத்துலேருந்து அந்த அந்த ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கக்கூடாது? நாளைக்கு நீங்கள் குஜராத்துக்கு கொடுங்க, உத்தராகண்டுக்கு கொடுங்க, இல்லை பீகாருக்கு கொடுங்க, எங்களுக்கு அதுலலாம் தமிழர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. பட் அந்த ஆரம்பமானது இங்கேருந்து ஆரம்பிக்கட்டுமே. ஏன் ஒரு 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 மாநிலத்தை ஒரு தேசிய அளவில் நடந்த ஒரு பேரிடர் அப்படின்னு அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனை? பல்லு எதுனா இதாயிருமா? இல்லை, என்ன பிரச்சனை? எதுக்கு கேட்குறாங்க? பணம் கொஞ்சம் கூட வரும், கொஞ்சம் மற்ற மாநிலங்கள், மற்ற மாவட்டங்கள், அதுக்கப்புறம் மற்ற மேபி நாடுகள் மேபி உதவிகரம் நீட்டலாம், அதற்கு தான் அதை கேட்கறது. அது ஒரு அறிவிப்பு. அந்த குறைந்தபட்ச அறிவிப்பை பண்ணுறது கூட சட்டத்தில் இடம் இல்லைங்க, நாங்கள் இதை பண்ணது கிடையாதுங்க, இது எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, இது நாங்கள் எந்த மாநிலத்துக்குமே பண்ணலைங்க, உங்களுக்கும் பண்ண போகிறது இல்லைங்க அப்படின்றதான்
அம்மையார் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போதும் அறிவிக்கக்கூடிய SDRF ஃபண்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம், 2 தவணைகளாக கொடுக்க வேண்டிய நிதியை நம்ம வந்து அதை கொடுத்துட்டோம், 9,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் 6,000 ரூபாய் வந்து நிவாரண தொகை கொடுக்குறீங்க, அதையே நீங்கள் வங்கியில் செலுத்தலை, ஏன் மக்கள்கிட்ட போய் கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? 2 கேள்வியாக அதை பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து 900 கோடி ரூபா அம்மையார் கொடுத்துட்டாங்க. ஆமாம், மத்திய அமைச்சரவை கொடுத்துருக்குன்னா ஆமாம் கொடுத்துருக்கு. கேட்டது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சென்னையையும் தூத்துக்குடியும் சேர்த்திங்கன்னா 21,000 கோடிக்கு வரும் கணக்கு. 21,000 கோடிக்கு தேவை இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்குது. இது வந்து ஏதோ வந்து திமுக அறக்கட்டளைக்கு போகணும், இது வந்து அதிமுகவுக்கு போகணும் அப்படி இல்லை. இது வந்து மக்களோட பணம், மக்களுக்கு வர வேண்டியதுனால தான் நம்ம வந்து இதை அழுத்தமாக சொல்கிறோம். இந்த ஓர வஞ்சனை வந்து இன்னைக்கு திமுகவுக்கு தான் நடக்குதுன்னு இல்லை. இதே ஓர வஞ்சனை 2015 அம்மையார் ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலத்தில் அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடிக்கு ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ம் ரிலீஃப் கேட்பாங்க, அப்புறம் பர்மனன்ட் ரிலீஃப் கேட்பாங்க. அப்போ கேட்டு அவங்களுக்குமே வந்து இந்த 1000 கோடிக்கு கம்மியாக தான் வந்து பணம் வந்துச்சு. அதாவது கேட்குறதுல, அதாவது அப்போ அன்னைக்கு தேதியில் வந்து கேட்டப்பட்ட காசு 2015 நீங்கள் 2023 வரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோரிக்கையானது, அதாவது 2015 ஒரு வெள்ளங்க, 2021 ஒரு வெள்ளம், டி நகர்லாம் ஸ்மார்ட் சிட்டியில் புனரமைக்கப்பட்ட இடம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டதுன்றதை பார்த்தோம். அப்போ வந்து திமுக அரசு என்ன சொல்லிச்சுன்னா அதிமுக ஆட்சி சரியாக செய்யலை, நாங்கள் வந்துட்டோம், இனிமேல் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுலாம் சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் 2023 திருப்பி மறுபடியும் மாட்டிக்கிச்சு. அப்போ ஒரு 3 பேரிடரை நம்ம சந்திச்சிருக்கிறோம் சென்னை மையமாக வைத்து பார்க்கும்போது. மற்ற மாவட்டங்களையும் ஒரு சில பேரிடர்லாம் வந்து போயிருக்கு. இப்போ இந்த பேரிடரெல்லாம் நீங்கள் சேர்த்து அது வந்து வர்தா எடுத்துக்கலாம், கஜா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தானே எடுத்துக்கலாம், ஒக்கி புயல் எடுத்துக்கலாம், மிக்ஜாம் எடுத்துக்கலாம், 2015 ஃப்ளட் எடுத்துக்கலாம், சம்பரம்பாக்கம் அம்மையார் தூங்கிட்டு இருந்த காலத்தில் திறந்து விட்ட அந்த விமர்சனம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தமாக அரசு அதிகாரிகள், மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர் அசோசியேஷன்லேருந்து வர்றது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்றது, கிண்டி எஸ்டேட்டு, அம்பத்தூர் எஸ்டேட்டு, இந்த மாதிரி தொழிற்பேட்டைகள்லேருந்து அந்த அதிகாரிகள் எடுத்துக்கிட்ட அந்த தரவுகள், மீன்வளத்துறை கொடுத்த தரவுகள், பால்வளத்துறை கொடுத்த தரவுகள், இதெல்லாம் வைத்து தமிழகம் கேட்ட தொகையானது 1,27,00,000 கோடி, கிட்டத்தட்ட 1.27 lakh crore கேட்டிருக்கிறாங்க. இவ்வளவு பாதிப்பு ஆயிருக்குங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு. அதாவது பாஜக ஆட்சின்றதை விட இது வந்து இந்த ஓர வஞ்சனை வந்து ஏதோ பாஜக தான் பண்ணுதில்ல. நம்ம காங்கிரஸ் பீரியட்லுமே வந்து இந்த பணமானது வந்து சரியா வர்றது கிடையாதுங்க. NDRFக்கு இந்த ஸ்டேட் டிசாஸ்டருக்கு வர வேண்டிய ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கேட்டீங்கன்னா இவ்வளோ ஒன்று தூக்கி போட்டுவாங்க. அது எதுக்கு நான் அந்த 1.27 லட்சம் கோடி நான் சொல்கிறேன்னா, தமிழகத்துக்கு கோரிக்கை வைத்தது அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் சேர்த்து வைத்த கோரிக்கையில் இதுவரையிலும் இன்னி தேதி வரலும் 6,000 கோடி தான் வந்திருக்கு. புரியுதா? இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தூத்துக்குடிக்கு ஃபண்டு கேட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ போட போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை சரி நம்மளை வந்து குஜராத்தாக நினச்சிக்கிறாங்க, இல்லை நம்மளை வந்து உத்தரப்பிரதேசமாக நினச்சிக்கிறாங்கன்னு வச்சா கூட, இல்லை மத்திய பிரதேசமாக நினச்சா கூட 1000 கோடி போட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா 450 வரும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி அறிவிப்பே வரும். பிரதமர் அறிவிச்சதுக்கப்புறம் அங்கே தவணை முறையில் பணம் போகாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதுதான் அங்கே தான் சூட்சமாக மாறுது. வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு 1000 கோடி தூத்துக்குடிக்கு கொடுத்துட்றாங்கன்னே நம்ம எடுத்துக்குவோம். அப்போ கூட 7,000 கோடி தான் வரும். 2024 பொங்கலுக்குள்ளேயோ இல்லை 2024 பிப்ரவரிக்குள்ளேயோ வரணுது 7,000 கோடி. 1.2 லட்சம் கோடி எங்க, 7,000 கோடி எங்க, 5% வரல. நான் மிகைப்படுத்தி நம்பர் சொல்றேன். அதாவது பாஜகவுக்கு இங்க வந்து நம்பர் எல்லாம் கூட்டுறேன், நான் 1000 கோடின்ற இவ்வளவு வந்துடுச்சுன்ற. அது பார்த்தா கூட 5% கிடையாது. கேட்ட பணத்துல 5% கூட கொடுக்கறது கிடையாது. இதுதான் நிதர்சனமான ரெக்கார்ட்ஸ். நீங்க பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோட ரிலீஸ் எடுத்து பாருங்க, லோக்சபால ரிப்ளையோட பதில் எடுத்து பாருங்க, ராஜ்யசபால கேட்ட கேள்விக்கு பதில் எடுத்து பாருங்க. முதலமைச்சர்கள், அது எந்த முதலமைச்சராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா காலமாகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஐயா OPS ஆகட்டும், இல்லை ஐயா வந்து திரு ஸ்டாலின் ஆகட்டும், இவங்களோட டிஓ லெட்டர்லாம் எடுத்து பாருங்க, டெமி அஃபிஷியல் லெட்டர், எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளோன்னு தான் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் அந்த பணத்தை வந்து சீக்கிரமா கொடுங்கன்னாங்க. இது ஒண்டி கிடையாது. அதாவது இந்த பேரிடர் காலத்தில் வரக்கூடிய அந்த நிவாரணத்தில் ஒண்டி ஓர வஞ்சனை கிடையாது. இதை தாண்டி உள்ளாட்சி அமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3,000 கோடி தர வேண்டியதை தராம நாமம் போட்டாங்க, பட்டநாமம். அதற்கு வந்து அதிமுக ஆட்சி வந்து அந்த உள்ளாட்சி துறையில தேர்தலை நடத்தல. 2015 அம்மையார் நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க, நீங்க பாடம் கத்துக்கலையே, நீங்க கேட்ட அந்த 2வது கேள்வி, பாடம் கத்துக்கலையே, திருப்பி மறுபடியும் மழை வெள்ளத்துல வருது, பாதிப்பு வருது, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவை தான் அவங்க கை காட்டி கேட்குறாங்க. இதுல எப்படி புரியுதுன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் இல்லைன்னா நான் பணத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்தர் தோமர் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்கிறார்.
அவர் சொன்னாரு. அப்ப உள்ளாட்சி அமைப்பு இல்லைன்னா மக்களுக்கு தர வேண்டிய பணம் தராது மத்திய அரசு. அப்போ குழாய் இல்ல பைப் இல்ல போட்டீங்க அப்படின்னு 4000 கோடிக்கு கேள்வி கேட்குறது, 3000 கோடி லோக்கல் பாடி ஃபண்ட்ஸ் வரணும் வந்திருக்கணுமே உங்களுக்கு, அது ஏன் வரல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து? அதெல்லாம் அதாவது இப்ப கேட்டா நிலுவையில் இருக்கும். அது இதெல்லாம் எப்படின்னா அப்படியே பைலட் பண்ணுவாங்க, அப்புறமா தரேன் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க. நீங்க போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். இதுல ஓர வஞ்சனை தான் எடுத்துக்கணுமா? அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கணுமா? இதுல இது தமிழகத்துக்கு ஒண்டி இல்லைங்க. மம்தா பானர்ஜி இதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7-8 ஆண்டுல வெஸ்ட் பெங்காலுக்கு வர வேண்டிய பணம் 1,15,00,000 கோடின்றாங்க. இது வரி மூலமா எங்களுக்கு வர வேண்டிய வரி பகிர்வு பணம் பாக்கி. இந்த காசை கொடுத்திருந்தா நீங்க பண்ற திட்டத்தை விட நான் என் மக்களுக்கு நிறைய திட்டம் பண்ணுவேன்னு 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு பேட்டி கொடுத்து அறிக்கை கொடுத்தாங்க. பிரதமரை சந்திக்கணும், இந்த மாதிரி இவ்வளவு காசு 1,00,000 கோடிக்கு மேல நிலுவையில் இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சோ அப்ப பேரிடர் மேலாண்மையில தர வேண்டிய பணம் 5 விழுக்காடு கம்மியா தான் கொடுக்குறீங்க எதிர்கட்சிகள் இருக்கிற மாநிலத்துல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோக்கல் பாடி ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ப்ரோரேட்டா பேசிஸ்ல உடனே கிளியர் பண்றது கிடையாது, அந்த பிஸ்கலுக்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பகிர்வு அதுல இப்ப தரவு எடுத்தீங்கன்னா இந்த 8 வருஷத்துல 9 வருஷத்துல இது 9வது வருஷம் வந்துச்சு வச்சுக்கோங்க. தமிழகம் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்க பணம் 5 லட்சம் கோடி வரி, ஜிஎஸ்டி வரி. அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி அவங்க பட்டநாமம் போட்டு எடுத்து போயிட்டாங்க. இதே உத்தரப்பிரதேசம் எடுத்தீங்கன்னா அந்த மாநிலம் திரும்ப பெற்ற பணம் 9 லட்சம் கோடி. அந்த மாநிலம் ஜிஎஸ்டி மூலியமா மத்திய அரசுக்கு கொடுத்தது 2 லட்சம் கோடி, 7 லட்சம் கோடி கிட்டத்தட்ட அதிகம். இது நான் சொல்றது போன வருஷம் தரவு. அப்போ அங்க அள்ளி கொடுக்குறீங்க, இங்க கிள்ளி கொடுக்குறீங்க. அப்போ வரி பகிர்வுல தமிழகத்துக்கு பட்டநாமம், தேசிய பேரிடர் மேலாண்மைனா அறிவிக்கவும் மாட்டோம், பணமும் 5% தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவைப்படுற பணம் கரெக்டா வருதா அப்படின்னா அதுல பிரச்சனை. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் சொன்னீங்க, ரைட்டு, கொண்டு வந்தீங்க, பாஜக திட்டம் தான். 100 ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கும்னு சொன்னீங்க. எங்க ஸ்மார்ட் சிட்டி காட்டுங்க. இது டி நகர் ஸ்மார்ட் சிட்டியா? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது டி நகர், இல்லை கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டின்னீங்க. இப்போ ஸ்மார்ட்டாக இருக்காது. என்ன ஸ்மார்ட் ஆச்சு? தூத்துக்குடி, திருச்செந்தூர், அதுக்கப்புறமா இது நீங்கள் கேட்ட கேள்வி. இப்போ அம்மையார் சுற்றுப்பயணம் பண்ண பாஜகவுக்கு அந்த சீட்டு மேலே கண்ணு. ராமநாதபுரத்தில் தேர்தலில் நிற்கணும், தூத்துக்குடியில் தேர்தல் நிற்கணும், அதனால இறங்கி வேலை செய்யறதுக்கு அம்மையார் வந்திருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஏன் வங்கியில் போட்டிருந்தா டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்குமே, மக்கள் கிட்ட கையில் ஏன் காசு கொடுத்தீங்க? இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்கிறேன், ரேஷன் கார்டில் இருக்கிறவங்கள நம்பலாம் பேங்கை விட. ஏன்னா ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் என்னங்க பண்ண முடியும்? ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களோ இல்லை கட்சிக்காரங்களோ 6000 ரூபாயில் வாங்கி கொடுத்துட்டு, ஆனால் நான் தான் உனக்கு டோக்கன் வாங்கி கொடுத்தேன், அம்மா நான் தான் டோக்கன் வாங்கி, எனக்கு பார்த்து டீ செலவுக்கு எதுனா கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க கேட்டு வாங்கிக்க முடியும். ஆனால் எனக்கும் பேங்குக்காரனுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட வரி பணத்தை திருப்பி தர்றதுல, நிவாரணமா தர்றதுல நீங்க போடுறீங்க. மினிமம் பேலன்ஸ்ல நான் மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போறானே, சொல்லாம கொள்ளாம என் பணத்தை. நான் சொல்றது ரிமோட் சான்ஸ். எல்லாரும் காசு வாங்குறாங்க, எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு இல்ல. அம்மையார் நிர்மலா சீதாராமன் வாதத்துக்கே வரும். அதை தமிழக மக்கள் சாப்பிட்டு போறோம். எதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பேங்க் சாப்பிடணும் அந்த காசை? பணம் போடுறதுக்கு காசு, பணம் எடுக்கிறதுக்கு காசு, செக் புக்கு கொடுக்கறதுக்கு காசு, அதுக்கப்புறமா நான் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு காசு. எதுக்கு என் பணத்தை எதுவுமே நான் பேங்க்ல போடுவானே, அதுக்கு நான் எதுக்கு இந்த மறைமுகமா இந்த ஸ்டார் போட்டு திருடுற காசு தானே இதெல்லாம். இதுக்கு எதுக்கு நான் எதுக்கு இந்த பேங்க்குக்கு உழைக்கணும்? எதுக்கு? அதாவது மிக சிறப்பான ஒரு விஷயம் திமுக தலைவர் பண்ணாருன்னா அது ரேஷன் கடையில காசா கொடுத்தது தான். மக்கள் கிட்ட இருக்கணும் காசு. நாங்க போய் ஏடிஎம்ல எல்லாம் நின்று முடியாது. இல்ல இவ்வளவுதான் எடுக்க முடியும் லிமிட். ஓகே, 6000 ரூபாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம் பணம். எதுக்கு பேங்க்குக்கு போடணும்னு கேட்கிறேன். ஏற்கனவே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குற போது ரொக்கமா நீங்க கொடுக்க வேண்டியதானே, ஏன் பேங்க்ல போடுறீங்கன்ற விமர்சனம் வந்துச்சு. தங்கம் திணறச அதுக்கு அழகா சொன்னார் பதில். 1000 ரூபாய் கொடுத்து போவே நிறைய பேர் மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு பேங்க் பாதி காசு எடுத்தது, கால்வாசி காசு எடுத்தது. இது எடுக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லி கோரிக்கை வைத்தோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியும் பேங்க் எங்க பேச்சை கேட்கல. அதனால இந்த வாட்டி நாங்க ரேஷன் கடையில தான் கொடுக்க போறோம்ன்றது அவர் சொன்னார். இதை நான் அம்மையார் காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மையார் 5000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க 2015. அப்பவே சொன்னேன், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், அதுக்கப்புறமா பிரைவேட் பேங்க், எல்லா பேங்க்கும் ஐசிஐசிஐல இருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க,
மினிமம் பேலன்ஸில் எடுத்துக்கிறாங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து நிவாரணன்றது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிற நேர்படையான விஷயம். கண்ணெலாம் வந்து பார்க்குறீங்க, பாதிப்பாயிருக்கு, வீடு உடஞ்சிருக்கு, இல்லை பைக்கு டேமேஜ் ஆயிருக்கு, இல்லை செல்ஃபோன் கீழே வந்திருக்கு, பள்ளிக்கூட மாணவர்களோட புஸ்தகம் நஞ்சு போயிருக்கு, விவசாயிக்கு வந்து இடம் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்குது, ஓலை குடிசெல்லாம் அடிச்சு போயிருக்கு, ஆடு மாடு கோழி செத்து போயிருக்குது, நிவாரணம் கொடுக்குறீங்க. டிராக்டர் டேமேஜ் ஆயிருந்தா நிவாரணம் கொடுக்குறீங்க. இதில் எதுக்கு பேங்க்குக்காரங்க நடுவில் வரணும்? யார் வீட்டு காசு எடுத்துன்னு போகிறதுக்கு பேங்க்காரங்க வரணும் உள்ள? அவங்களுக்கு இதுக்கு என்ன வேலை இருக்கு? அதிகாரியை போடுங்க, அதிகாரியை விட்டு கொடுங்க. தப்பு நடக்குதா? மத்திய அரசு தானே, பிடிக்கலாமே. ஏன் அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ் துறை எல்லாம் வந்து பெரிய பெரிய விசாரணை தான் பண்ணீங்களா? சின்ன சின்ன இந்த மாதிரி விசாரணை எல்லாம் பண்ண மாட்டீங்களா? 4 இடத்துல ரைடு விட்டு ஆட்டோமேட்டிக்கா அதிகாரி வாங்க மாட்டான்ல. அப்போ இது வந்து பேங்க்குக்கு போகணும்னு நினைக்கிறது அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேங்க்குக்காக வழக்கறிஞர் போல வக்காலத்து வாங்குகிறார். ஏன் பேங்க்குக்கு இவ்வளவு லாபம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சமீபத்தில் பார்த்தோம் எஸ் பேங்க் என்ன ஆச்சுன்னு. அதே மாதிரி இன்னும் 2-3 பேங்க்லாம் திவால் ஆச்சு. இங்க எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அங்க போய் சேர்த்து விட்டு அவர் ஒரு பெரிய முதலாளிக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு, அதானி தம்பி அம்பானி மாதிரி. அதுக்கப்புறமா அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து 5 வாட்டி டிரான்சாக்சன் மேல எடுத்தா அது காசு கட்டணும், பிளாட்ஃபார்ம்க்கு கட்டணும். அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஜிஎஸ்டி வேற போடுறாங்க. ஏதாவது தெரியாம பண்றது வேற. அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு பேங்க் மக்கள் மீது என்னென்னலாம் எப்படியெல்லாம் காசு சில்லறையா உரியிறாங்கன்றது தெரியும். தெரிஞ்சு நீங்க பேங்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மக்கள் பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து பேங்க் வளர்ந்துட்டு போட்டுமே நீங்க நினைக்கிறீங்க. தேசம் வளர்கிறதுன்னு எங்ககிட்ட சொல்லுவீங்க. நான் அதை அப்படி பார்க்கல. தனியார் பேங்க்குக்கும் வளருது, அப்படி பொது நிறுவன பேங்க்குக்கும் வந்து பணம் போகுதுன்னா அதை என்ன பண்றீங்க, தனியாருக்கு பெரிய லோனா கொடுத்துட்டு அதை வெய்வர் பண்ணிடுறீங்க. மாறி மாறி மத்திய அரசுல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்க, 5 லட்சம் கோடி, சாரி 5000 கோடி, 8000 கோடி, மெகுல் சோஸ்கி சொல்லலாம், கிங்ஃபிஷர் விஜய் மல்லையா சொல்லலாம், அந்த மாதிரி லிஸ்ட் பெரிய லிஸ்ட், சஹாரா சொல்லலாம். யாரை ஏமாத்துறாங்க இவங்கலாம்? அப்புறம் பேங்க் அம்பானிக்கு எவ்வளவு நிலுவைத் தொகை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, அனில் அம்பானிக்கு. இப்போ இதெல்லாம் யார் வீட்டு காசு? இப்படி போற காசு தான். அதனால தான் சொல்றேன், இனிமேட்டு மக்கள் பணம் டைரக்டா பேங்க் வந்து நாங்க டிரான்ஸ்பெரன்சி பண்ணிட்டோம், பேங்க் வந்து உங்கள் உரிமை, பேங்க்ல பணம் இருக்கிறது உங்க பணம், என் கையில என் ஜோபில இருக்கிறது தான் என் பணம், இதுக்கு யாரும் வரி, இதுக்கு யாரும் எதுக்கு? சரி, இப்ப நான் பேங்க்ல போடுறேன் 6000 ரூபாய், நாளைக்கு ஒருவேளை பேங்க்ல இருந்து பேங்க்குக்காரங்க ஏதோ ஒரு சர்வீஸ் டாக்ஸ் இல்ல ஏதோ ஒரு அமௌண்ட் டெபிட் பண்ணியிருந்தாங்கன்னா யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க எல்லாம் மீட்டு கொடுப்பீங்களா? சொல் பேசி இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்காம வந்துட்டு எதுவுமே வந்து காரை நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பைக்கை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இன்சூரன்ஸ் போடும்போது எல்லாம் சொல்றது இல்லையா? அப்பெல்லாம் வந்து பாலிசி போட்டா போதுன்னு வாங்கிக்கிறீங்க. எதனா பாதிப்பு வந்தா இந்த நேரம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் வந்து மத்திய அரசு மாநில அரசு தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். கொடுத்த காசுக்கு பாலிசி கட்டியிருக்கிறாங்க. டேமேஜ் என்னவோ ரூல்ஸை கம்மி பண்ணணும். நாங்க கோரிக்கை வைத்து இருக்கிறோம், நாங்க சொன்னோம், உடனே மீட்டிங் எல்லாம் வந்தாங்க. we want action. நீங்க போங்க, இல்லாததை சொல்லல. நிறைய இடத்துல இன்சூரன்ஸ் பாலிசிக்காரங்க மக்கள் வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது தொங்கல்ல விடுறாங்க, சர்வீஸ்க்கே எடுக்கிறது கிடையாது வண்டியை. காரை பத்தி நான் சொல்லல, கார் நிலைமை இன்னும் மோசம், பைக் நிலைமை அதை விட மோசம். இவ்வளவுதான் சார் வரும், 8000 ரூபாய் எஸ்டிமேட்னா 2000 ரூபாய் தான் வரும், 3000 ரூபாய் தான் வரும். அதுல ஒண்ணு சால்வேஜ், டேமேஜ், அப்புறம் ஜிஎஸ்டி. எதுக்கு? நானே பாதிப்புல உள்ள இருக்கிறேன், நான் தான் டேமேஜ் ஆயிருக்கிறேன், இதுக்கு மேல எவ்வளவு டேமேஜ் கட்டுறது? இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ நம்ம இவ்வளோ விமர்சனங்களை வந்து நிர்மலா சீதாராமன் பேட்டியில் முன்வைக்கிறோம் அப்படின்னா, அது அவங்க முன்வைத்த வாதங்களும் அவங்க பேசுகிற தோரணையும் தான் அங்கே பிரச்சனையாக இருந்தது. குறிப்பாக வந்து தங்கம் தென்னரசு சொல்வது போல இது ஒரு எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு அவர் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னொரு புறம் திமுகவினர் இல்லை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் முன்வைக்கிறது என்னன்னா, அது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு நிர்வாக ரீதியாக நடத்தப்படுகிற ஒரு ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அரசியல் பேசுவதற்கு பதிலாக அவங்க வந்து இவ்வளோ நிவாரணம் கொடுக்க போகிறோம், மக்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற தோரணையில் அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ பிரச்சனையை ஆகியிருக்க வேண்டிய தேவையே கிடையாது, இவ்வளோ பேசிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே இவ்வளோ பேசுகிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்ட போது நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ யாருமே அங்கே பேசலை, ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் இங்கே வந்து இதில் அரசியல் பண்ணுவதற்கு மட்டும் பேசுகிறீங்களா அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவதுங்க, ஃபஸ்ட்டு வந்து களத்தில் போய் பார்க்கும்போது மக்களோட பிரச்சனை, மக்களோட உணர்வு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன், ஒரு கட்சின்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு போயிட்டு மக்களுக்கு நிவாரணத்தை பண்ணணும். ஃபஸ்ட்டு வேலை அதான்.
இந்த எதிர்கட்சிக்கு பதில் சொல்கிறது, கூட்டணி கட்சிக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறது, அதெல்லாம் அப்புறம். அதெல்லாம் வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற நிலைமை ஸ்போக்ஸ் பர்சனு, டிவிக்கு பேசுகிறவங்க அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. கொள்கை பரப்பு செயலாளர். தலைவரோட வேலை என்னன்னா, அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணியிருக்கணும்னா, தமிழகத்து மீது அவங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தமிழ் நல்லா பேசக்கூடியவங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் எண்ணம் இருக்கானா இருக்குது. அப்போ என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு வாரம் தங்கிட்டு இருக்கணும். ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு 3 நாள். நான் சொல்கிறது முதலமைச்சருக்கும் பொருந்தும், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் பொருந்தும். ஏன்னா தூத்துக்குடியில் அவ்வளோ டேமேஜ். ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் அங்கே தங்கிட்டு அங்கேயே இருந்து நீங்கள் களத்தில் அந்த வேலையை பார்த்துருந்தீங்கன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க. இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பத்திரிக்கையாளனா, மத்திய அரசும் மாநில அரசும் குடுமி பிடி சண்டை போடுது. எங்கள் வீட்டு காசா உங்கள் வீட்டு காசா, யார் அப்பா வீட்டு காசுன்னா சண்டை வருது. அதிக அரசியல், மக்களுக்கு நிவாரணம் ரொம்ப கம்மியாக போகுது. மாறி மாறி குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க, மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் அதிமுக சீன்லே இல்லை. 2015 பாடம் கற்றுக்கலன்னு என்னைக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையார் 2-3 நாளுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்களோ, உடனே என்ன பண்ணிருக்கணும், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு ஆங்கில செய்தித்தாள் டிடி நெக்ஸ்ட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு போதிய அளவுக்கு பண்ணலை, இன்னும் நல்லா பண்ணணும்னு அப்படியே மெல்லமாக அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி மயில் ரேகையில் வருடி கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் வச்சு சொன்னார் இல்லையா, நீங்கள் நிவாரணம் வந்து பாரபட்சமின்றி, அரசியல் பாரபட்சமின்றி மத்திய அரசு வந்து நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் முழுமையாக நீங்கள் ஆய்வு பண்ணலை, மாநில அரசு ஆய்வு பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிங்க அப்படின்ற கேள்வி முன் வச்சார். நான் என்ன கேட்குறேன்னா, என்ன ஆய்வு அறிக்கை வந்து என்ன, இந்த மத்திய குழு டீம் வரும் இல்லையா, மத்திய குழு டீம் வந்தது என்ன சொல்லிச்சு, மாநில அரசு நல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சென்னையில் ஓரளவுக்கு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்லிச்சு இல்லை. சரி, இங்கே இருக்கிறவங்கள தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதை நம்பி 900 crores தானே கொடுத்தீங்க. என் கூட இன்னும் ஒரு 1000 கோடி கொடுத்தா என்ன? 1000 கோடிலாம் மத்திய அரசுக்கு ஒரு செலவாங்க சொல்லுங்கள். 1000 கோடிலாம் பொங்கலுக்கு தமிழக அரசு வந்து பொங்கல் பரிசு கொடுக்குறோம் இல்லைங்களா, கூட கொடுத்துட்டு போகுது தமிழக அரசு. தமிழக அரசுன்றது ஒரு பகுதி, இத்தனோண்டு பகுதி இந்தியாவில். ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு ஜம்முவிலேருந்து கன்னியாகுமரி வரலும் பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு 1000 கோடி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு என்னென்ன இது சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் வந்து யார் கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம்ல, எல்லாமே ஸ்டாலின் தான் கேட்கணும்னு இல்லை. இவர் எதிர்கட்சி தலைவர். எனக்கு இன்னும் சொல்ல போனால் ஒற்றை தலைமையாக வந்துட்டார். இரட்டை தலைமையிலேருந்து ஒற்றை தலைமையாகிட்டு பொதுச் செயலாளர்ன்ற அளவுக்குலாம் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அந்த ஒரு கோபமாகவே பேச மாட்டேன்றீங்க? பாஜக மைண்ட் எடுத்து தடவி கொடுங்க, கூட்டணி இருக்கா இல்லை, திருப்பி சேரீங்களா, சேர மாட்டோம். ஆனால் அந்த கோபம் எங்க? 2015 நீங்கள் பாடம் கற்றுக்கலன்னு சொல்லி அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, 2015 ஆட்சிக்கு இருந்தது அதிமுக. அப்போ இரட்டை தலைமை, ஓபிஎஸ் ஐயா இபிஎஸ், உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு பத்திரிகையாரன், நான் கேட்குற கேள்வியெல்லாம் கூட நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அம்மையார் கோச்சிக்குவாங்க, பயப்படுறீங்களா? இல்லை அமலாக்கத்துறை வருமா? இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமா? என்ன பிரச்சனை? நீங்கள் சொல்லணும்ல, இந்த விஷயத்துல நீங்கள் திமுக கூட தானே இருக்கணும். இல்லை திமுக கூட வேணா, மக்கள் கூட தானே இருக்கணும். அம்மா, நாங்கள் அன்னைக்கு 2015 கேட்டப்பவே அள்ளி கேட்டோம், கிள்ளி கொடுத்தீங்க. அதே நிலைமை தயவு செய்து இப்போ பண்ணாதீங்க. கூட்டணியில் இருந்தவங்களுக்கு நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க. கூட்டணியில் இருந்ததுனால நாங்கள் அன்னைக்கு மௌனம் சாதிச்சோம். இன்னைக்கு நாங்கள் போய் சுற்றி பார்க்கவும் வயிறு எரிஞ்சு போகுது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, அப்புறம் தூத்துக்குடியில் நிலைமை மோசமாக இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் நிலைமை மோசமாக இருக்குது. எங்கள் மீனவர் நண்பர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயிகள்லாம் பட்டு போயிருக்காங்க, ஆடு மாடு கோழி செத்து போயிருக்குது, பள்ளிக்கூட மாணவனுக்கு புஸ்தகம் போயிடுச்சு, கரண்ட் இல்லை, 7 நாள் 6 நாள் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, வீடெல்லாம் சாஞ்சிருக்கு. குடும்பமா ஒரு சில குடும்பத்தில் வந்து செத்து போயிருக்கிறாங்க. இங்கே ஒரு 17, அங்கே ஒரு 38 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பம் சின்னமனமாக போச்சு. என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறோம்? நம்ம கோடி நேரத்துக்கு கொடுக்குறோம், லட்சங்களில் அது செக் போட்டு கொடுத்தா அது பொறுமையாக பாஸ் ஆகும். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். வீடு டேமேஜ் ஆச்சுன்னா கொடுக்குற டேமேஜ் எவ்வளோ? 10,000 ரூபாய். அதே வீடு நல்லா இருந்தால் அந்த வீட்டு மூலிமா, ஒரு வீட்டு மூலிமா அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருவாய் பார்த்திங்கன்னா நிறைய. சின்ன வீடாக எடுத்திங்கன்னா கூட அந்த வீடு 12 மாதத்துக்கு 6 வாட்டி கரண்ட் பில் கட்டுது. அந்த வீடானது சொத்து வரி கட்டுது, அந்த வீடானது தண்ணி வரி கட்டுது, அந்த வீடானது இங்கே இருக்கக்கூடிய பிரஜைக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து அவன் உழைக்கிறான், அவன் ஜிஎஸ்டி கட்டுறான், அவன் வேட்டு கட்டுறான், அவன் பெட்ரோல் போடுறான், டீசல் போடுறான், எல்லாத்துக்கும் வரி கட்டுறான். ஆஸ்பத்திரியில் போய் படுத்தா கூட 18% வரி கட்டுறான். இதெல்லாம் பாதுகாக்கிறது இந்த வீடு. ஏதோ வீடு டேமேஜ் ஆயிடுச்சு, 10,000 ரூபாய் தரீங்க, அதெல்லாம் ஏற்றுங்களேன். போட்டு ஒரு மீனவனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா 20,000 ரூபாய் நினைக்கிறேன், கட்டுமரனுக்கு 30,000 ரூபாய். அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்க்கறதுக்கே பத்தாதுங்க அந்த பணம். அப்போது பேரிடர்
இல்லை வந்து இதுன்னும் போது அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. 20,000 30,000 ஹெக்டாருக்கு கொடுக்குறீங்க, ஏக்கருக்கே அது காணாது. ஹெக்டாருக்கு எப்படி பத்தும்? விவசாயிக்கு எப்படி பத்தும் அது? இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொண்ட வச்ச லைட்டில் ஆடம்பரமாக போகிறீங்க. நீங்கள் போகும்போது எல்லாம் 5-3 அடுக்காக போது ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணுறீங்க, விமானத்தில் பயணம் பண்ணுறீங்க, 3rd AC 2nd AC ரயில் வகுப்பில் பயணம் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் புரியுறதில்ல. எண்ணூரில் மீனவரோட வாழ்வாதாரம் மொத்தமாக பாதிப்பு பண்ணுறோம். நண்டு போச்சு, இறால் போச்சு, அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த மடவை மீன்லேருந்து எல்லாமே போச்சு. 25 நாளாக வந்து மீனே கிடைக்கல. என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள்? சிபிசிஎல் பற்றி பேசியிருக்கலாம்ல அந்த ப்ரெஸ் மீட்டில். மத்திய அமைச்சர் தானே நடவடிக்கை எடுக்கப்படும்னா எப்போ? இப்போ இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அங்கே மீனவர்களுக்கு. இன்னைக்கு மனசார பாராட்டுறேன் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. ஒரு நாள் முகாம் நடத்துகிறாங்க. ஏதோ வந்து அவங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு 10 சாரிடானோ ஒரு 10 குரோஷின் தான் கொடுக்கட்டுமே. 1000 நாள் ஒரு மருத்துவர் ஒரு பப்ளிக் வந்து சரி வந்தாங்க பார்த்தாங்க. அவர் தான் இந்திய வானிலை மையத்தையும் மூடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? இல்லை, அது மூடணுன்றது அரசியல் கோபத்தில் அவர் சொல்கிறாரு. அது வந்து புரிதல் கம்மியாக இருந்து பேசுறது. அதாவது இதில் வந்து எல்லாமே இந்தியன் வெதர் டிபார்ட்மெண்ட் மேலே கோபத்தை காட்டுறாங்க. எங்க வெதர் டிபார்ட்மெண்ட் வந்து மழை வரும், ஹெவி ரெயின் வரும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், ரெட் அலர்ட்டுக்கும் ஆரஞ்சு அலர்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லை. எத்தனை சென்டிமீட்டர்ன்றது இன்னும் டிஃபைன் ஆகல. இது வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தோட பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. உலக நாட்டிலே அமெரிக்கா அதுக்கப்புறம் ரஷ்யாவாலேயே வந்து உங்களால் வந்து இந்த விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எல்லாமே ஜப்பான்ல வந்து எல்லாம் ஹைடெக் கம்பெனி, எல்லா சுனாமியும் அவங்க வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பண்ணியிருக்காங்களா? கிடையாது. இயற்கையை வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். கனிஷ்டா அப்புறம் என்ன இருக்குது? மிச்சம் எல்லாமே உங்க காலில் அடி கீழே தானே இருக்கணும். இயற்கை மீது ஒரு புரிதல் வேணும், ஒரு மரியாதை வேணும். வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்றாங்க. 1500 ரூபா 1000 கோடி 800 கோடிக்கெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வாங்கியெல்லாம் முன்னாடி விட இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? நீங்க கேட்குற மாதிரி 8 சென்டிமீட்டர் பெஞ்சுதா 80 சென்டிமீட்டர் பெஞ்சுதாலாம் யாராலையும் சொல்ல முடியாது. அவங்களும் மனுஷங்க தான். சேட்டலைட்ல ரேடார்ல பார்த்து டாப்லர்ல பார்த்து என்ன இருக்கோ அதுதான் சொல்ல முடியும். கடவுள் கிடையாது இங்க யாரும். நாளைக்கு என்ன நடக்கும்போது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது இயற்கையை ஒண்டி நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஓரளவுக்கு சொன்னாங்க, அதை வைத்து SMS அனுப்பிச்சிங்க. மழை டைம்ல எங்கேயும் பழைய பில்டிங் இருக்காதுங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, லோ லையிங் ஏரியாவில் இருக்காதுங்க, ஏரிக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனால உயிர் சேதம் குறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவ்வளவுதான் பண்ண முடியும் வானிலை ஆராய்ச்சி மையத்தோட. அதை விட இன்னும் கொஞ்சம் டேட்டா கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். புரியுதுங்களா? இந்த தப்பு எல்லாத்துக்கும் வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் தான் காரணம்னா உங்க அதிகாரிகள் வந்து போட்டு எதுவுமே முன்னாடி அங்கே நிறுத்திருக்கலாமே. தீவிர மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிக்கூடம்லாம் மூட தெரியுது, கலெக்டர்கள்லாம் தொலைபேசியில் பேச தெரியுது, வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ண வேண்டியது என்ன? அதனால வானிலை ஆராய்ச்சி மையத்தை வந்து இதுல வந்து குறை சொல்வது என்பது வந்து அது வந்து ஒரு அரசியல் டைவர்ஷன் தான். அது யார் பண்ணாலும் சரி. பட் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த எண்ணூர் பிரச்சனையில வந்து அங்கே போய் மக்களை செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி இவர் முன்னாடி வந்து கமலஹாசனும் அங்கே போய் பண்ணியிருக்கிறாரு. எல்லாருமே அங்கே போய் பண்ணணும். அந்த மக்களோட இன்னும் அதோட சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கிறாங்க. பறவை வந்துங்க பெலிக்கன் சொல்லுவாங்க, பெயிண்டட் ஸ்டாக் சொல்லுவாங்க. அந்த பெயிண்டட் ஸ்டாக்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிவப்பு கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்து இருக்கும். அது ரெக்கையில பறக்கும்போதே அழகா இருக்கும். அது வந்து சாம்பல் நிறத்துல மாறி போயிருக்குதுங்க, ஆயில் போட்டு கொத்து கொத்தா சாவுது. அப்போ இதெல்லாம் வந்து கண்ணெதிரில் பார்க்குறோம். பறவையால வாழ முடியல, மீன் செத்து மடியுது, அங்க இருக்கிற இறால் குஞ்சும் நண்டு செத்து மடியுதுன்னா மனுஷனோட நிலைமை என்ன? அதுதானே வாழ்வாதாரத்தோட அந்த அடிநாதம். அது மாசுபட்டு போயிருக்கு. இன்னும் பெட்ரோலியம் கம்பெனியை பற்றி எதுவுமே கேள்வி கேட்கல, அமைதியா இருக்கிறீங்க. நிவாரணம் கொடு. நீங்க அவரை குறை சொல்றீங்க, அவர் நிவாரணம் எங்க? பொதுமக்களுக்கு நிவாரணம் எங்க? அது மத்தியில் எந்த ஆட்சினா இருக்கட்டும், மாநிலத்தில் எந்த ஆட்சினா இருக்கட்டும், பாதிப்பு பட்டிருக்காங்க, கண்ணெதிரில் சாட்சி. நிவாரணம் எங்க? அது தூத்துக்குடி ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், எண்ணூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், தென்காசி ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், நிவாரணம் எங்கன்றதா என்னோட கேள்வி. இது அதாவது மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க. நீங்க எதையோ செஞ்சுட்டு அரசியல் பேசிட்டீங்கன்னா மக்கள் அதை கடந்து போயிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா 5% கம்மியா கொடுத்துட்டு 4% கம்மியா கொடுத்துட்டு பேங்க்குக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி தண்டிச்சிருவாங்க மக்கள் வந்து மக்களோட கோவம்ன்றது வந்து அது நியாயமான கோவம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.